விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். பாக்கியத்திலும் ஜீவனத்திலும் பெயர்ச்சியடைந்து யோகத்தை தரக்கூடிய லாபம் பெறும் கடகராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 3ஆம் தேதி வரை 10/3/2024 முதல் 16/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி கடகராசி என்பதே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரிய பகவான் அவரோடு சனி பகவானும், 9ஆம் இடத்திலே ராகு பகவானும் அவரோட புதன் பகவானும், 10ஆம் இடத்திலே குரு பகவானும் அமர்ந்திருப்பார்கள். இது பங்குனி மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி வர பங்குனி மாசத்திலிருந்து சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் பெயர்ச்சி அடைஞ்சு சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலும் சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலும் அமர்வார்கள். உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8, 9, 10, 11 ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் அமர காத்திருக்கிறார். அன்பர்களே, இந்த வாரத்துல துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்களுக்கு சந்திராசிரமம், பாக்கியெல்லாம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நாட்களாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன்படி ஒவ்வொரு நாளும் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 10/3/2024 அன்று உங்களுக்கு சமயம் சந்திராசிரமம் தினம். அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம், திதி அமாவாசை திதி, மதியம் 3 மணி வரை அமாவாசை, அதன் பின்பு பிரதமை திதி ஆரம்பிக்கும். அன்று முழுவதுமே சித்தயோகக்கூடிய நாள். அடுத்து திங்கட்கிழமை 11/3/2024 திதி மதியம் 1 மணிக்கு மேல துவிதியை திதியும் உத்திரட்டாய நட்சத்திரமும் கூடிய நாள், சந்திர தரிசன நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 12/3/2024 அன்று திதி வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை திதி காலை 10:30 மணிக்கு மேல, அன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து 13/3/2024 புதன்கிழமை அன்னைக்கு காலை 8:30 மணிக்கு மேல சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறது. அன்று முழுவதும் அசுவதி நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். ஆனால் அன்றைக்கு பாத்தீங்கன்னா மரண யோகம் இருக்கிறது, அந்த மரண யோகம் கூடிய நாள். அடுத்து 14/3/2024 அன்று தமிழ் மாதத்தின் கடைசி மாதம், அதாவது பங்குனி மாச பிறப்பு, பங்குனி மாதம் 1ஆம் தேதி பிறக்கிறது, வியாழக்கிழமை அன்னைக்கு. அன்று திதி வளர்புறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி, நட்சத்திரம் பறை நட்சத்திரம். அன்றைய தினம் சித்தயோகம் கூடிய நாள், காரடையான் நோன்பு இருக்கக்கூடிய நாள். அடுத்து 15/3/2024 வெள்ளிக்கிழமை திதி வளர்புறையில் வரக்கூடிய சஷ்டி திதி, நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய ஒரு அருமையான நாள். அடுத்து இந்த வாரத்துல கடைசி நாள் சனிக்கிழமை 16/3/2024 திதி வளர்புறையில் வரக்கூடிய சப்தமி திதி, ரோஹிணி நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்தோட கிரக அமைப்புகளும் திதி வார நட்சத்திர அமைப்புகளும். கடகராசி என்பது இந்த வாரம் உங்களுக்கு பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு துவக்கத்தில் மட்டும்தான் கொஞ்சம் மத்தியமம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மத்தியமம், அதன் பின்பு லாபமும் யோகமும் பல்கி பெருகக்கூடியது. ஏன்னா உங்க ராசிநாதனாகிய சந்திர பகவான் பாக்கியத்திலே அமர்வார், 10லே அமர்வார், லாபத்திலே அமர்வார். அதனால இந்த வாரம் முழுவதுமே பண பொருளாதாரம் சீரும் சிறப்புமாக இருக்கும். முன்பு இருந்த சுரக்கு நிலைகள்லாம் மாறும். ஏன்னா போன வாரத்தை சந்திராசிரமம் வேதை இருந்து உங்களை பணப்படுத்துச்சு. இந்த வாரம் உங்களுக்கு அது எல்லாமே மாறி லாபம் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுலயும் குறிப்பா தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புது முயற்சியும், ஏன்னா தனாதிபதியாகிய சூரிய பகவான் பாக்கியத்தில் அமரும் போது தன பாக்கியங்கள் பல்கி பெருகும் சொல்லும். அந்த அளவுக்கு தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புது முயற்சியும், அதனால் ஏற்படக்கூடிய லாபங்கள் இனி வரும் காலகட்டங்களில் யோகத்தையும் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த இந்த வாரத்துல கொஞ்சம் பாதி வாரத்தின் முதல் ஒரு 3 நாட்கள் புதன்கிழமை வரை உங்களுக்கு கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை ஏற்படும். அதன் பின்பு அந்த பங்குனி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா லாபமும் யோகமும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு, அதை விட கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா பணி மாதங்கள் கிடைக்கிறதுக்கு, அல்லது ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அல்லது வேலை பளு குறைவதற்கான வாய்ப்பு, உங்க கூட வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் ஒத்துழைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு அருமையா உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு.
அடுத்தபடியாக மாணவ செல்வங்கள், மாணவர்களே உங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். ஏன்னா பாக்கியத்திலே அமர்ந்த புதன்வான் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரப்போறார், சகல நன்மைகளையும் தரப்போறார். ஆசிரியர் மாணவர் உறவு ஒரு நல்ல சுமூகமா செல்லக்கூடிய வாய்ப்பும், சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கிறதுனால மாணவர்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாக அமையப்படுகிறது. உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து 6ஆம் இடத்தில் குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, சந்திர பகவான் அஷ்டமத்துல போறது, இதுதான் கொஞ்சம் குழப்பம் தவிர மற்றபடி உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு பெரிய அளவு பாதிக்காது, திருப்திகரமாகவே இருக்கும். ருண ரோக சத்துரு ஸ்தானங்கள் எல்லாம் விலகி, எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலகி, லாபங்கள் பெறக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமையும். அடுத்து வந்து சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த வாரம் வந்து அடுத்த வாரத்தை இந்த சுபமங்கலத்தை ஒத்தி வைத்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சுபமுகூர்த்த நாட்களோ சுபமான நாட்களோ எதுவும் இல்லை. அதனால அடுத்த வாரத்துல நீங்க வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அடுத்தபடியாக பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. ஏன்னா 7ஆம் ஆதி பாக்கியத்துல அதாவது 7ஆம் ஆதி 8ஆம் இடத்துல அமர்றதும் ராசிநாதன் 9ல் அமர்றதும் அருமையான யோகம். அதனால கணவன் மனைவி உறவு தெய்வீகமான ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். இதுவரை இந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறும், ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்தது, இதெல்லாம் மாறக்கூடிய அளவுக்கு கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது குறிப்பா பெண்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உடல் சார்ந்த விஷயங்கள்ல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு வயிறு அல்லது கால் இவைகள்லாம் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. குறிப்பா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் முன்பு திட்டமிட்டு இருந்து ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் நினைச்சிட்டீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல நல்ல நிலையை அடையக்கூடிய அளவுக்கு தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒண்ணு, எதிர்பார்த்த மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுப மங்களமும் யோகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்துல வந்து நீங்க குறிப்பா வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க அமாவாசை தேதியில வந்து முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. அதே போல வந்து பஞ்சமி தேதி வருகிறது. அந்த பஞ்சமி தேதியில பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் விநாயகர் பெருமானையும் வாராகியம்மனையும் வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சஷ்டி திதி கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது, முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. கடகராசி என்பதே இந்த வாரம் முழுவதுமே உண்மையிலே உங்களுக்கு லாப பலன்கள் தான் அதிகமாக கிடைக்க போகுது. ஏன்னா பாக்கியம் 10, 11 அப்படின்னா இதெல்லாம் ஜோதிட ரீதியாக அனுபவிச்சதான் தெரியும். அந்த அளவுக்கு லாபம் நிறைய கிடைக்க போகுது. ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே இந்த லாபத்தை அப்புறம் அனுபவிக்கலாம். ரெண்டாவது, இந்த வாரத்துல வந்து இந்த தேவையில்லாத சில நபர்களுடைய குறுக்கீடுகள் ஏற்பட போகுது. அதாவது ஆலோசனை சொல்றேங்கிற பேர்ல உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத குழப்பங்களையோ அல்லது தேவையில்லாத சில விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதையெல்லாம் தயவு செய்து தவிர்த்து உங்களுடைய சுய முயற்சியே லாபத்தை தரும் அப்படிங்கிற காலகட்டனால நல்ல லாபத்தை அடையிறதுக்கு நீங்களே முயற்சி செய்யுங்க. நல்ல லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். இனிய நல்வாழ்த்துக்கள்.